நற்செய்தி. அப்போ முன் சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன என்று சொன்னால், உன் தேவன் உன்னை ரட்சிக்க வருவார், அவருக்காக நீ காத்திரு, அவர் வரும்பொழுது அவரை இவ்வண்ணமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இவரே என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அறிவிக்கப்பட்டதான நற்செய்தி. பின் சொல்ல சொன்னதான நற்செய்தி, அதற்கு பின்பு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. அதை தான் வாசித்தோம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் திரும்ப வாசிக்கிற 4வது 2வது பகுதி. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்பதுதான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அல்லது பின் சொல்லப்பட்டதான நற்செய்தி. என்னன்னா, முதல் முறை அவர் நம்மை ரட்சிக்க வந்த பின்பு திரும்பவும் ஒரு முறை வருவார். இந்த முறை அவர் என்ன பண்ணுவார்னா, நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் வருவார். ஆனால் விசுவாசித்து காத்திருக்கிற உங்களையோ அவர் ரட்சிப்பார் என்பதுதான் இந்த பின் சொல்லப்பட்டதான நற்செய்தி. சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் சொல்லப்பட்டதான நற்செய்தி இது விசுவாசித்தவர்களுக்காக, ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சொல்ல சொன்னதான நற்செய்தி.